விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தத்துவம். அடடா, என்ன இது சத்தம்? வயிற்றில் குவா குவா சத்தம். மிகவும் பசிக்கிறதே. யார் வீட்டில் திருடலாம்? ஐயோ, இவருடைய கால் படாத இடமே இல்லையே. இவரது வீட்டில் என் பாதங்கள் படாமல் திருடுவோம். அல்லாவின் கருணையாலே சொல்லாமல் வந்ததே யோகம். உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா. செய்யட செய்யட செய்யடா உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா. செய்யட செய்யட செய்யடா 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 ஓ செய்யட செய்யட செய்யடா. கொடுக்கிற தெய்வம் வலுவில் வந்து பூரைய பிரிச்சி கொட்டுமடா. கிடைச்சது நீயும் வாரி இறச்சா கிட்டாத சுகமே இல்லையடா. செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா. செய்யட செய்யட செய்யடா. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நான் இவருடன் ஆடினால் எப்படி இருக்கும்? கண்ணே உன்னால் நான் நடையும் கவலை கொஞ்சமா. என் கவலை கொஞ்சமா. அதை கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா. கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா. என்னது கண்ணகனேன்னு சொல்றீங்க? அட ஒண்ணு இல்லம்மா, தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது, அதத்தான், வேற ஒண்ணு இல்லை. பாருங்க பாருங்க. தேனே உன்னை தேடி தேடி நான் அலைந்தேனே. நான் அலைந்தேனே. நீ தெரியும்படி என் எதிரில் இருந்து தொட பயந்தேனே. நீ தெரியும்படி என் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே. ஐயோ, முகரையப்பாரா? முகரையப்பாரு, முகரையப்பாரு, ஓஹோ முகரையப்பாரு. இனிமே அவன் மாத்த முடியாது. சத்தியமா சொல்லுங்க, இப்ப தேனேன்னு என்னதானே சொன்னீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன்கூடு. அது தொட போனா அடிக்குமோ இல்ல கொட்டுமோ அப்படின்னு பயமா இருக்கு. என் வீட்டுல சர்வெண்ட் இருந்தா நான் வந்து திட்ட மாட்டேன். யாராவது திட்டினா கூட நான் என்ன சொல்லுவேன், உனக்கு பிடிக்கலையா சர்வெண்ட் அமிச்சிரு. ஆனா திட்டுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. நாம பெத்தவங்க கிடையாது இல்ல, யாருமே திட்டக்கூடாது. இந்த ஓல்ட் சாங்ஸ் ரவுண்ட்லேயே நான் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கொரியோகிராஃபி. அவ்வளோ அழகாக பண்ண நீ. அவ்வளோ சூப்பரான ஒரு கான்செப்ட். இப்படி நானே சொல்லிட்டு இருந்தா ஜட்ஜஸ் என்ன சொல்றது? ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாமா? அதாவது இந்த பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணுன்னா அது இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, ஹீ நெவர் லெஃப்ட் எனி ஸ்டோன் அன்டர்ன்டுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆக்ட் வாஸ் சூப்பர். யூ டர்ன் எவ்ரி ஸ்டோன் டவுன். தேங்க்யூ மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி க்ரியேட்டிவ் ஐடியா. ஒருத்தங்க வீட்டில் திருட போகலாம், ஐயோ அவங்க அவங்க கால் படம் படாத இடமே கிடையாது, பார்த்து போகணுன்னு.
அந்த ஏர்லேயே ஆடினது, லைக் சோஃபாவில் ஆடினது, இங்கே ஜம்ப் பண்ணி பெட்டில் ஆடினது, திருப்பி டைனிங் டேபிள் ஆடினது. அண்ட் அவ்வளோ சின்ன இடத்துல பேக் ஃபிளிப் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், எலிவேஷன் வேணும், அதுக்கெலாம் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட போய்டும். ஆனால் அந்த பெட்டில் சின்ன இடத்துல ஒரு பேக் ஃபிளிப் படிச்சிங்க, தட் வாஸ் சூப்பர். அங்கேருந்து திரும்பி சைக்கிள் எடுத்துகிட்டு மேலே போய் ஆடின செக்ஷன் வாஸ் லைக் ரியலி நைஸ், பியூட்டிஃபுல். கோகுல் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ். பிரின்ஸ்டோன் இந்த பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஒரு டைமண்ட் ஸ்டோன், சான்ஸே இல்லை. ஆக்சுவலி நிறைய ஆக்ட் பண்ணேன், சைக்கிளில் போகிறது, அந்த மேலே ஆடுறது எல்லாமே. ஏன்னா எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மேலே பண்ணது தான். தயா என்னது கண்ணகனேன்னு சொல்றீங்க? அட ஒண்ணு இல்லம்மா, தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது, அதுதான், வேற ஒண்ணு இல்லை. ஸோ அந்த கிரியேட்டிவிட்டிக்காக உனக்கு கிஃப்ட். பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இந்த கேஷ் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டோட முடியுது, இந்த ரவுண்டில் நெக்ஸ்ட் ரவுண்டோட க்ளோஸ் பண்ணுறேன் நான். அதுக்குள்ளே யாராவது ரெண்டாவது வாங்குறதா இருந்தால் 2500 rupees இருக்குது, ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் டைம் இருக்குது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் கோகுல் சார். ஜட்ஜஸ் பிரின்ஸ்டோனோட பர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க?